ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்பர் சீரீஸில் லெக்சர் 4. ஓகேவா? இந்த லெக்சரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெருக்கு தொடர் வரிசை, அதாவது ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன், ஷார்ட்டாக ஜிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்? அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னு பார்த்தோம். அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் எப்படி எழுதியிருந்தாங்க? ஏ கூட ஒரு டியை 1 டைம் ஆட் பண்ணியிருந்தாங்க, அப்புறம் ஏ கூட ஒரு டியை 2 டைம்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. இப்படி இருந்துச்சு. இதில் ஏங்கிறது என்னது? முதல் உறுப்பு அப்படின்னு பார்த்தோம். டிங்கிறது பொது வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏ அப்படிங்கிறத ஃபஸ்ட் டைம் இங்கேயும், ஆனால் இங்கே என்ன பண்ண போகிறோம்? ஏ கூட ஒரு 6ஆல் பெருக்க போகிறோம். அப்புறம் தேர்ட் டைம் என்னது? 6ஆல் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அடுத்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி சீக்வன்ஸ் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதில் ஏங்கிறது ஆஸ் யூஷுவல் முதல் உறுப்பு தான். ஆர் அப்படிங்கிறது பொது வித்தியாசம். ஓகேவா? ஏன்னா ஆறுங்கிறத எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா 2வது டேர்ம் பை ஃபஸ்ட்டு டேர்ம் இந்த மாதிரி வகுத்து கண்டுபிடிப்போம். அதனால் இது பேர் என்னது? காமன் ரேஷியோ. ஸோ ஒவ்வொரு வேல்யூவையும் நம்ம 6ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். ஓகேவா? இதுதான் ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன். இதோட ஜென்ரல் டேர்ம் என்ன அப்படின்னா டிஎன் ஈக்குவல் டு ஏஆர் பவர் n-1. ஓகேவா? டிஎன்கிறது என்னது? லாஸ்ட் டேர்ம், nth டேர்ம். ஓகேவா? nவது உறுப்பு. இப்போது இதில் உள்ள கொஞ்சம் கொஷின்ஸ் பார்க்கலாம். அப்புறம் லாஸ்ட் லெக்சரில் பார்த்த மாதிரி அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் எப்படி கூட்டணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட சம் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கே பெருக்கு தொடர்லேயும் ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை ஆட் பண்ணும்போது அதோட சம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அது போக இங்கே இன்னொரு இது என்ன இருக்குது, ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ஆரோட வேல்யூவை பொறுத்து அது இன்ஃபைனைட் சீக்வன்ஸாக இருந்தாலும் அதையும் நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஓகேவா? அது ஆரோட வேல்யூவை பொறுத்து தான். எப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஆர் லெஸ் தென் ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா ஆரோட வேல்யூ வந்து மாடுலோ வேல்யூ வந்து 1 விட சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஆரோட வேல்யூ -1லேருந்து 1க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இன்ஃபைனைட் சீக்வன்ஸாக இருந்தால் கூட நம்மக்கிட்ட அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? அதை ஆட் பண்ணிக்க அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? 1 2 4 8 அப்படின்னு கொடுத்துட்டு இது ஒரு பெருக்கு தொடர் வரிசையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது ஜிபியா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். ஓகேவா? ஜிபியா இல்லையா அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா ஆர் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஆர் கண்டுபிடிச்சி பொது விகிதம் சேமாக வருதா அப்படின்னு பார்க்கணும். எதுக்கெலாம் கண்டுபிடிக்கணும்? காமன் டிஃப்ரென்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்? 2வது டேர்ம்லேருந்து மொதல் டேர்மை கழிச்சு எழுதுவோம், 3வது டேர்ம்லேருந்து 2வது டேர்மை கழிச்சு எழுதுவோம். அதே மாதிரி ஆருக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா வகுத்து எழுதணும். ஓகேவா? 3வது டேர்ம்லேருந்து 2வது டேர்மை வகுத்து எழுதணும், 2வது டேர்ம்லேருந்து மொதல் டேர்ம் வகுத்து எழுதணும். இந்த மாதிரி எழுதும்போது ஆன்சர் எல்லாம் சேமாக வருதா அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதை மொதல் 2 வேல்யூவே எடுத்துக்கிறேன். மொதல் 2 வேல்யூவையும் நான் வகுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும்? 2வது வேல்யூவை மொதல் வேல்யூவால் வகுத்தேன் அப்படின்னா 2 தான். அப்புறம் இந்த 2 வேல்யூவும் எடுங்க, 4 2 இருக்குது. அப்போ 6 3வது வேல்யூவை 2வது வேல்யூவால் வகுத்தோம் அப்படின்னா அதோட ஆன்சர் என்ன தான் வருது? 2. ஸோ இந்த மாதிரி சேம் ரேஷியோ வந்து மூவ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள், 1 கூட 2ஆல் பெருக்குனா அடுத்த நம்பர், 2 கூட 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா அடுத்த நம்பர், 4 கூட 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா அடுத்த நம்பர். இந்த மாதிரி போச்சு அப்படின்னா இது என்னது? பெருக்கு தொடர் வரிசை. அப்போ இங்கே பெருக்கு தொடர் வரிசையா அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல, அப்போ ஆன்சர் என்னது? எஸ். புரியுதா? எப்படி பெருக்கு தொடர் வரிசையா இல்லையான்னு செக் பண்ணணுன்னு புரியுதா? ஓகே. அடுத்து என்ன அப்படின்னா 3 நம்பர் கொடுத்துட்டு இது வந்து ஒரு பெருக்கத்தொடர் வரிசையில் இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா சப்போஸ் ஏபிசி தான் அந்த 3 நம்பர் அப்படின்னா இதோட ஸ்கொயரும் இதோட ப்ராடக்ட்டும் சேமாக இருக்கும். ஓகேவா? ஆல்ரெடி எடுத்த எக்ஸாம்பிளே திருப்பி ட்ரை பண்ணலாம். 1 2 4 8. இதில் நான் இதை ஏன்னு எடுத்துக்கிறேன், இது பின்னு எடுத்துக்கிறேன், இது சின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ ஏபிசி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? B² = 4AC கிடைக்கும் நமக்கு. அப்போது B² 2² = 1 × 4. அப்போ 4 = 4. சேமாக வருதா? சேமாக வந்துச்சு அப்படின்னா இது என்ன தொடரில் தான் இருக்குது? பெருக்கு தொடரில் தான் அந்த 3 நம்பர்ஸும் இருக்குது. ஓகேவா? இதே மாதிரி
கூட்டுத்தொடரில் செக் பண்ணதுக்கான கண்டிஷன் என்னது? ஏபியில் கண்டிஷன் என்ன கொடுத்துருந்தோம்? 2b is equal to a plus c. மறந்துடக்கூடாது. ஓகேவா? நான் சைட் பை சைடு கூட்டுத்தொடரில் உள்ள எல்லா ஃபார்முலாஸையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கேன். ஓகேவா? பெருக்குத்தொடரில் ஒவ்வொரு ஃபார்முலாவும் பார்க்குறப்ப. அடுத்து பெருக்குத்தொடர் வரிசையின் முதல் n உறுப்புகளின் கூடுதல். ஓகேவா? முதல் n உறுப்புகள் கொடுத்துட்டு அதோட கூடுதல் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலா. பட் இதில் என்ன கண்டிஷன் அப்படின்னா r வந்து 1 இருக்கக்கூடாது. r ஏன் இப்படி ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க? அங்கெல்லாம் டிக்கு அப்படி எந்த கண்டிஷனும் இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லையா? ஆருக்கு இப்போ நான் சப்போஸ் r வந்து 1ன்னு வச்சுக்கோங்களேன். 1 நான் 1 திருப்பி என்ன பண்ணணும்? 1ஆல் பெருக்கணும். ஏ வந்து நான் 1ன்னு எடுத்திருக்கேன், ஆரையும் நான் 1ன்னு எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போது டேர்ம் என்னது? ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் க்யூப் இப்படி எழுதுறது தான் என்னது? பெருக்குத்தொடர். அப்போது முதல் ஏவுக்கு ஏ எழுதியாச்சா? இங்கே ஏ இருக்குது மொதல் டேர்ம், இங்கேயே எழுதிட்டேன். அடுத்து ஏ இன்ட்டு ஆர். அப்போ இது ரெண்டையும் பெருக்கணும். 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 என்னது? 1 தான். அப்புறம் மூணாவது டேர்ம் என்னது? 1 இன்ட்டு 1 ஸ்கொயர். 1க்கு பவர் எவ்வளோ எடுத்தாலும் 1 தான் வரும். ஓகேவா? எவ்வளோ பவர் ரைஸ் பண்ணாலும் 1 தான் வரும். அப்போ 1 இன்ட்டு 1 ஸ்கொயர் வந்து 1 தான். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், ஒரே நம்பரில் மூவ் ஆகிட்ருக்கோம். இந்த மாதிரி மூவ் ஆச்சு அப்படின்னா எந்த ஸ்பெஷாலிட்டியும் இல்லை இல்லையா? அதனால தான் அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? ஆர் நாட் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ஏன் அப்படின்னா டினாமினேட்டரில் என்ன டேர்ம் இருக்குதுன்னு பாருங்கள், r-1 அப்படின்னு இருக்குது. நான் டினாமினேட்டரில் கொண்டு போய் ஆருக்கு பதிலாக 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா என்னாகும்? 1 - 1 0ன்னு வந்துடும். அதாவது இந்த டேர்மோட டினாமினேட்டர் வேல்யூ 0 அப்படின்னு வந்துடும். அப்போ எனிதிங் பை 0 என்னது? அன்டிஃபைன்டு. ஓகேவா? அதோட வேல்யூ நமக்கு தெரியாது. அதனால் இந்த கண்டிஷனை ஸ்பெசிஃபைடாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, r நாட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு. நீங்கள் இதெல்லாம் கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க. ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ ஃபார்முலா என்னென்னு பாருங்கள். Sn ஈக்குவல் டு a இன்ட்டு r⁻n-1 பை r-1. சப்போஸ் நான் ஆரோட வேல்யூ 1 கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்னது? n டைம்ஸ் a. அவ்வளோதான் ஃபார்முலா. ஸோ ரெண்டுக்கான ஃபார்முலாவும் இருக்கா? இது வந்து எதுக்கு? முதல் n உறுப்புகள் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா. ஒரு முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல். ஓகேவா? அப்போ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டர்ன்ஸை இப்போ கூட்ட போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீக்வன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் இப்படியே இது முடிவே இல்லாமல் போய்கிட்டே இருக்குது. ஓகேவா? போயிட்டே இருக்கு. அண்ட் ஆரோட வேல்யூ என்ன தான்? -1 to 1க்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா தான் இது, a/1 - r. அப்போது உங்களுக்கு ஒரு பெருக்குத்தொடர் கொடுத்ததும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு கொஷினில் முடிவுறா உறுப்புகளின் வரை கூடுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணணும். ஒருவேளை இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆரோட வேல்யூ செக் பண்ணணும். இதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலாவை போடணும். இதுக்குள்ளே இல்லை அப்படின்னா இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ S∞ ஃபார்முலா என்னது? a/1 - r. அதுவே r நாட் ஈக்குவல் டு 1 ஃபார்முலா என்னது? a இன்ட்டு r-1 பை r-1. a இன்ட்டு r⁻n-1 பை r-1. ஓகே, கூட்டுத்தொடர்லேயும் என்ன பார்த்தோம்? 3 டைப் பார்த்தோம் இல்லையா? அதாவது ஏ கொடுத்துருந்தாங்க, எல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எஸ்என் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஏவும் எஸ்என்னும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏவும் எஸ்என்னும் இல்லை, என்னும் எஸ்என்னும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி ஒரு 3-4 மெத்தட் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இங்கே 3 டைப். ஃபஸ்ட் டைப் என்ன அப்படின்னு கொஷின் பாருங்கள். 1 -3 9 27 என்ற பெருக்குத்தொடர் மைனஸ் இருக்கா? -27 என்ற பெருக்குத்தொடர் வரிசையில் முதல் 8 உறுப்புகளின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல எஸ்என்னுக்கான ஃபார்முலாவுக்கு செக் பண்ணதுக்கு முன்னாடியே என்ன தான் செக் பண்ணணும்? ஆர் என்னன்னு தான் செக் பண்ணணும். பட் இங்கே என்ன கொடுத்துட்டாங்க? 8 உறுப்புகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல கொஷின்லேருந்து நமக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். n 8, முதல் உறுப்பு என்னது? 1. ஓகேவா? அடுத்து ஆர் கண்டுபிடிக்கணும். ஆர் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டாவது டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணிட வேண்டியதான். -3/1. அப்போ ஆன்சர் என்னது? -3. அப்போ ஆரோட வேல்யூ என்னது? -3. இப்போ ஃபார்முலா எழுதுங்க. ஃபார்முலா என்னது? S8 முதல்ல என்னுக்கு ஃபார்முலா எழுதிட்டு அப்புறம் 8 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். Sn = a இன்ட்டு r⁻n-1 பை r-1. ஓகேவா?
இப்போ கொடுத்துருக்க வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எண்ணுக்கு பதிலாக 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ S8. ஏவோட வேல்யூ என்னது? ஏவோட வேல்யூ 1. அப்போ 1 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்னது? -3. -3 பவர் 8 -1 பை -3 -1. ஓகேவா? ஓகே, இப்போது இதோட பவர் பாருங்கள். இதோட பவர் ஈவனில் இருக்குது. ஈவனில் இருந்துச்சு அப்படின்னா உள்ளே மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆயிரும். அப்போ இதோட வேல்யூ என்ன அப்படின்னா 3/8 -1 பை கீழே பாருங்கள், கீழே இங்கேயும் மைனஸ் தான், இங்கேயும் மைனஸ் தான். அப்போ ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா -4 அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் என்னது? -3/8 -1/4. இப்படியே முடிக்கிறனாலும் முடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கொடுக்கணும். ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா -3/8 வேல்யூ என்ன அப்படின்னா 6561 -1/4. இதே மாதிரி பவர் வேல்யூஸை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சம் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ -65 61 1 கழிச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? 6560/4. இது 4ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணதுக்கு என்ன பண்ணால் போதும்? லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் 4ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணால் போதும். அப்போது இது 4ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னா ஆமாம் ஆகும். 15 நாளாக 60. அப்போது ஃபுல் தம்மரும் 4ஆல் டிவைட் ஆகும். ஒரு நாள் 4, ஒரு நாள் 4, மிச்சம் 2 25, 6 நாளாக 24, மிச்சம் 1 16, 4 அங்கே 16, ஒரு 0. அப்போது மொதல் 8 உறுப்புகளோட கூடுதல் என்ன வருது? 1640. ஓகேவா? இதுதான் முதல் சம்மோட ஆன்சர். ரெண்டாவது கொஷின் பாருங்கள். உங்களுக்கு S6ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஆரோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. ஏ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, முதல்ல SNக்கான ஃபார்முலா எழுதிடுங்க. SNோட ஃபார்முலா என்னது? A × r⁻n - 1/r-1. இங்கே r ≠ 1 இருந்தால் தான் இந்த ஃபார்முலா எழுத முடியும். மேலேயும் அந்த கண்டிஷன் எழுதிக்கோங்க. ஓகேவா? r ≠ 1. இங்கேயும் r ≠ 1 தான், அதனால தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இல்லை இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி இங்கேயும் r வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நமக்கு கொடுத்துருக்க வேல்யூ என்னது? S6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஷின் பாருங்கள், S6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ S6ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 4095. அப்போ எண்ணுக்கு பதிலாக வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஃபார்முலாவை இந்த பக்கம் எழுதுங்க. ஓகேவா? அப்போது A × r⁻, என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 6 - 1/r-1 = 4095. ஆருக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? ஆரோட வேல்யூ 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போது A × 4/6 - 1/4 - 1 = 4095. 4095. ஓகேவா? இப்போ இதை கழித்தோம் அப்படின்னா 3, இந்த 3 இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும்? A × 4/6 - 1 = 4095 × 3. ஓகேவா? இப்போது இதோட வேல்யூ பாருங்கள். அப்போ A = என்ன வரும்? 4095 × 3 பை 4/6ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 4096. ஓகேவா? 4/6ஓட வேல்யூ 4096 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போது 4/6லேருந்து 1 கழித்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? 4095ன்னு மாறுமா? அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுங்க. புரியுதா என்ன பண்ணுறேன்னு? இந்த டேர்மை கீழே எழுதியிருக்கேன். கீழே எப்படி எழுதியிருக்கேன்? வேல்யூவை கண்டுபிடிச்சி எழுதியிருக்கேன். 4/6 4096, அதில் 1 கழிச்சிட்டோம் அப்படின்னா 4095. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ ஏயோட ஆன்சர் என்னது? ஏயோட ஆன்சர் 3. அடுத்து டைப் 3. டைப் 3ல் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்க, ஃபஸ்ட் டைம் கொடுத்துட்டாங்க, டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் என்ன கொடுக்கல? n கொடுக்கல.
அப்போது கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 1 + 4 + 16 என்ற தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் 1365 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணுங்க, என்னோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ என்னன்னு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு ஏ இருக்குது 1, ஆர் என்னது 4/1 4 தான். அப்புறம் எஸ்என் கொடுத்துருக்காங்க. எஸ்என்னா எல்லா எண் உறுப்புகளோட கூடுதல் 1365. ஓகேவா? இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்போது எஸ்என் ஃபார்முலாவும் முதல்ல எழுதிருங்க. A × r⁻n−1/r−1. இங்கே r ≠ 1 இருக்கணும். இங்கே ஆரோட வேல்யூ என்னன்னு தான் வந்திருக்கு, 4ன்னு தான் வந்திருக்கு. அப்போ பிரச்சனை இல்லை. கொடுத்துருக்க எல்லா வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. 1365 = ஏவோட வேல்யூ 1 தான், அப்படியே விட்டுருங்க. 1 தேவையில்லை. 4n−1/4−1. அப்போது 4n -1 = 1365 × 3. ஓகேவா? அப்போ 1365 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா 15க்கு மிச்சம் 1, 18 19 மிச்சம் 1, 9 10 மிச்சம் 1, 1 3 3 1 4 4095. அப்போ 4n என்னது, இதோட வேல்யூ 4095. இந்த 1 அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா 4095 + 1 அப்படின்னு மாறிடும். அப்போ ஆன்சர் என்ன வரும், 4096 அப்படின்னு வந்துடும். 4096. இப்போது இந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நான் திருப்பி சொல்கிறேன். இந்த மாதிரி பவரில் n இருக்குது, ஆனால் இங்கே ஒரு நம்பர் இருக்குது. அப்போது இந்த நம்பரையும் நான் 4 பவர் சம்திங் அப்படின்னு மாற்றிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, பேஸ் ரெண்டும் சேம் அப்படின்னா பவர் ரெண்டும் சேம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போது பேஸ் 2 நான் சேமாக எழுதிட்டேன் அப்படின்னா பவர் 2 என்னால் சேமாக ஈக்குவலைஸ் பண்ணிக்க முடியும். அப்போது நான் என்ன பண்ணணும், 4096 4 பவர் சம்திங்னு மாற்றணும் இல்லையா? அப்போது நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணி ஆன்சர் கொண்டு வாங்க. அப்படி இல்லைனா போன சம்மில் தானே பார்த்தோம், 4096ஓட வேல்யூ என்னது, 4 பவர் 6. அப்போது 4n = 4 பவர் 6. பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கா? அப்போது பவர் ரெண்டும் சேம். அப்போ என்னோட ஆன்சர் என்னது, என்னோட ஆன்சர் 6. ஓகேவா? 3 மெத்தடு எப்படிலாம் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மெத்தடில் ஏ கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க, எஸ்என் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? டைப் 2ல் எஸ்என் கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க, பட் ஏ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. டைப் 1ல் நார்மல் டைப், அதுதான். ஏ இருக்குது, ஆர் இருக்குது, என் இருக்குது, எஸ்என் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி மாற்றி எந்த மாதிரி ஒன்று கொடுத்துட்டு ஒன்று கொடுக்காமல் இருந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க தெரியணும். ஓகேவா? நவ் உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இதை சால்வ் பண்ணுங்கள். இந்த கொஸ்டினில் நான் என்னெல்லாம் கொடுத்துருக்கேன், ஏ கொடுத்தாச்சு 3, அப்புறம் ஆர் கொடுத்தாச்சு 6/3னா அடிச்சிட்டோம் அப்படின்னா 2. அப்போ ஆரோட வேல்யூ 2. அப்புறம் என்ன கொடுத்துருக்கேன், டிஎன் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேர்ம் 1536. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டிஎனுக்கான ஃபார்முலா என்னது, AR⁻n−1. இதோட வேல்யூ என்னது 1536. இதில் போட்டு n என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு எஸ்என் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டியதான். ஓகேவா? ட்ரை பண்ணி ஃபஸ்ட் ஆன்சர் கொடுக்குறவங்களோட ஆன்சரை நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.